சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை காதல் வருவதில்லை நேரில் வராமல் நின்று தராமல் ஆசை விடுவதில்லை ஆசை விடுவதில்லை. ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா. நம்ம பக்கத்துல இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கவனிக்க மறந்துரும். ஆனா நம்ம வீட்டு வரவேற்பு அறைவருக்கு வரும் லக்கா கிக்கா கேம் ஷோ பார்க்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் வடிவேல் பீட்டர். இவர் வடிவேல் மாதிரியே மிமிக்ரி பண்ணுவாரு, வடிவேல் மாதிரியே நடப்பாரு. பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் வடிவேல் பீட்டர். சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன் சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் ஹாய் வடிவேல். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன் சூப்பரா. தெரியுது, நல்லாவே தெரியுது. எனக்கு ஏன் பிட்டு போடுறீங்க? இல்ல பார்த்தோன்னு அங்க நீங்க தாக்கா இருந்தீங்க, அதனாலதான் உங்களே அக்கா. அக்கா நம்ம லக்கா கிக்க விளையாடலாமா? விளையாடலாமே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் அர்ச்சனா. இவங்க சின்ன திரையில ஆங்கரிங் பண்ணி எல்லாரோட மனது கவர்ந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அர்ச்சனா. எலவு நெஞ்சத்தில கடலளவு அசமச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான் நாம ஜோரா மண்ணில சேராவிட்டாலும் நினைப்பே போகும் மச்சான் ஸ்வீ 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 வானளவு கிட்டத்தில வரப்பளவு தூரம் மச்சான் அளவு தேவையில்ல அதுதான் பாசம் மச்சான் நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி கேட்கும் மச்சான் ஸ்வீ 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 ஹாய்ங்க. Very happy to meet you. Thank you. And same to you. உங்க காஸ்டியூம் கூட ரொம்ப ஸ்டைலிஷா Thank இருக்கு. you so much. And 15 இயர்ஸ் எப்படி போர் அடிக்கலையா? ஒரே இது ஆங்கரிங். ஒரு விஷயத்துல பேஷன் இருக்கும்போது போர் அடிக்கிறதுல அண்ட் எங்களுக்குலாம் பேஷன் ப்ரொஃபஷனா இருக்கிறதுனால லைஃப் இஸ் கிரேட். சூப்பர். ஓகே, நீங்க பண்ணதுல எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சம்திங் ஐ நெவர் ஃபர்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சார் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கேன், கமல் சார் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கேன். ரெண்டுலயுமே ஆங்கரா ஒர்க் பண்ற மறக்க முடியாத ரெண்டு மெமரபிள் ஷோஸ். ரெண்டு பேரு சூப்பர் ஸ்டார்ஸ். உங்க கூட பண்றதே ஒரு பெரிய விஷயம். I was so happy to do it. All the best. Thank you so Hope for much. good luck. Thank you. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் சேது. இவங்க சீனியர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவங்களோட மிமிக்ரி ஸ்டைல் பார்த்துடலாமா? லெட்ஸ் வெல்கம் சேது. மச்சி நாவத்துல போட்ட ஷோக்குல போட்டே
வெத்தல போட்ட ஷோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தோ வராவதி இறக்கும் அமர வந்து நின்னா சிறக்கும் அமரம் பேர சொன்னா தானே சோடா பாட்டில் பறக்கோ ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க ஆஹா ஐசாலக்கடி மெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க வெத்தல போட்ட ஷோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல ஹட வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தோ வாவ் யா கார்த்திக் சார் உங்க கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன் இல்லையா நீங்க இப்படி கிண்டல் பண்றது எனக்கு நோ இது கிண்டல் இல்ல அவரை மாதிரி நான் ஆடி பார்த்தேன் அவ்வளவுதான் அவர் ஒன்னும் அப்படி பண்ண மாட்டார் சூப்பரா பண்ணுவார் இல்லையா டான்ஸ் எவ்வளவு அழகா பண்ணுவாங்க இல்ல இல்ல ஆக்சுவலா நான் அவரோட தீவிர ஃபேன் நானும் ஃபேன் தான் ஓகே அவருடைய ஆக்ஷன் அவருடைய டான்ஸ் ஆடுறா இப்படி அவர் எப்படி அழுதுகிட்டே பேசுவாரு அவர் எப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு அவர் எப்படி லாக் பண்ணுவாரு எல்லாமே பண்ணுவேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ 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 வாங்க ஃபைனலா வர போற பார்ட்டிசிபென்ட் ஐஸ்வர்யா இப்போ பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ஹீரோ ஆவறாங்க டான்ஸ் மாஸ்டர் டைரக்ட் ஆவறாங்க ஆனா இவங்க சிங்கர் இப்போ ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான் சர்தா பீடா போல என் பேரட்டம் நல்லுவான் எவனும் ஏறலாமா கோட வகம் பசந்து இவதா ரஜநகம் சிறிடுவா ஹிசுன்னு மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா கொஞ்சம் கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் மேம் நைஸ் எப்படி மீட்டிங் யூ இருக்கீங்க? தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி நீங்க சிங்கர்ல இருந்து உங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க இல்லை சிங்கிங் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைனால அப்படியே ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு பாட ஆரம்பித்தேன் 17 இயர்ஸாக பாடிட்டு இருக்கேன் ஆ சூப்பர் அப்புறம் அப்படியே ஆங்கரிங் அப்படியே ஆக்டிங் ஆஃபர் வந்தது ஸோ அப்படியே சின்னத்திரை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாத்தீங்களா எல்லாரும் வந்துட்டாங்க அவளோட எதிர்பார்க்கறாங்க அவங்களோட நான் தான் டென்ஷனா இருக்கு எனக்கு யார் வின்னர் ஆக போறாங்கன்னு சோ வின்னர் யாருன்னு பாக்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரோஜா தி பாஸ் சோ இந்த ரவுண்ட்ல நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும் ஒன்னொன்னு கரெக்டா இருந்தா 1000 rupees கொடுக்குறேன் 5 கரெக்டா இருந்தா 5000 கொடுக்குறேன் என்ன பீட்டர் இருக்குல்ல ரெடி இல்ல உங்களுக்கான கேள்வி காதல்ல தோல்வி அடைஞ்ச ஆண்கள் என்னெல்லாம் செய்வாங்க சிகரெட் அடிப்பாங்க சிகரெட்டா ஆமா தோல்வி அடைஞ்சா ஃபர்ஸ்ட் புண்பட்ட மனுஷன் புகை விட்டு தான் ஆத்தணும் நோ தாடி வளர்க்கறது தாடி வளர்ப்பாங்க விஷம் குடிச்சு தற்கொலை முயற்சி தற்கொலை முயற்சி சின்சியர் லவர்ப்பா தற்கொலை முயற்சி பண்றது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஓகே நண்பர்களோட சேர்ந்து வெளியில சுத்துறது கவலையை கவலையில வெளியே சுத்துவீங்களா நண்பர்களோட சரி ஏதாச்சும் மன உள்ள கவலைகளை நண்பர்கள் தானே பேச முடியும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஓகே ஒன்னு ராங்க சொல்லிட்டீங்க அந்த ஒண்ணு அர்ச்சனா கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருப்பாங்க ஏன்னா நமக்குன்னு ஒண்ணு செட் ஆச்சுன்னா போதுமே அப்படின்னு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஓகே மறுபடியும் ஒரு லவ் ஃபெயில்யூர் எதுக்குன்னு உடனே கல்யாணம் பண்ணிடுவா ஓகே அர்ச்சனா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துடலாம் பொண்ணுங்க கிட்ட கேட்க கூடாத கேள்விகள் என்னென்ன வயசு கேட்க கூடாது ரொம்ப கோவம் வருமே எனக்கு வரும் ஓகே ரைட் ஆன்சர் கல்யாணம் ஆயிடுச்சா அது கேட்க கூடாது கேட்கவே கூடாது கல்யாணம் ஆயிருந்தாலும் எத்தனை குழந்தைங்க கேட்கவே கூடாது அப்பாடியா ஓகே அப்புறம்
இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப கோவம் வரும். ஆமா. பிடிக்காத ஒரு கொஸ்டின். ஏஜ்க்கு அப்புறம் இதுதான் ரொம்ப பிடிக்காத ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த நகை கோல்டு தானா? நீங்க போட்டிருக்கிறது Gold கோல்டு தானா? உங்களுக்கு என்ன நல்லா இருந்தா பாரு. பாருங்க போ. இப்போ உங்களுக்கே அள்ளி கொடுக்குறேன். கரெக்டா ஆன்சர் சொல்லிடுங்க. உங்களுக்கான கேள்வி. சண்டேல பசங்க செய்யற வேலைகள் என்னென்ன? சரக்கு அடிக்கிறது. ஓ நீங்க செய்யறது கரெக்ட் தான். எனக்கு அந்த பழக்கம் இல்ல. ஐயோ அவுட்டிங் சுத்துறது, ஊர் சுத்துறது. ஊர் சுத்துறது. அனுபவம் எப்போ கரெக்டா தான் இருக்கும். காதலியை பார்ப்பது. காதலியே பாப்பது. இல்லையா? சரி. சினிமா போறது. சினிமா. அட பாவி சண்டாளா. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றது கூட தெரியலையா? இல்ல நான் எந்த பழக்கம் எனக்கு இல்லாதனால அது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு போறது. எங்க கம்ப்யூட்டருக்கு தாங்கல அது. உடனே டொயின்ச்சு. சோ அத ரெண்டு ஆன்சர்ல ஒரு ஆன்சர் யார் சொல்லுவீங்க? ஐஸ்வர்யா. படுத்து தூங்குறது. நல்லா தூங்குவீங்க. ரைட் ஆன்சர். அர்ச்சனா. லுங்கி கட்டிக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சேனல் மாத்திக்கிட்டே. இப்போ ஐஸ்வர்யா உங்க சான்ஸ் ரீச் ஆகுறதுக்கு. உங்களோட கேள்வி. இப்போ இருக்கிற பெண்கள் எந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு போறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க? பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி. பப்பு. பப்பு. ஒரே அப்பு. மேரேஜ் ஃபங்க்ஷன். மேரேஜ் ஃபங்க்ஷன். அப்புறம் கெட் டுகெதர். கிட்டி பார்ட்டிஸ். கெட் டுகெதர். ஃபைனல் சான்ஸ் ஐஸ்வர்யா. டிஜே நைட். டிஜே நைட் சார். ஓகே அர்ச்சனா. பீச் பார்ட்டி. பீச் பார்ட்டி. உங்க ரெண்டு பேரும் சிங்க் ஆயிடுச்சு. முன்னாடியே அவங்க ஆன்சர் ஷீட்டை படிச்சுட்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுறாங்க. யார கேள்வி கேட்டாலும் அந்த லக்கு கொஞ்சமா போய் அர்ச்சனா ஓட்டுது இல்ல? சோ எல்லாருமே நல்லா விளையாடி இருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். பீட்டர் 4000, அர்ச்சனா 8000, சேது 3000 and Aishwarya 5000. So in the round cool round. Second round all in all அழகு ராஜா. இன்னைக்கு இங்க அழகு ராஜா எந்த கெட்டப்ல வருவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் கெட்டப்போட உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க உங்க டேலண்டோட அவர் இம்ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து லக் வாங்கணும். இதுல லீஸ்ட் லக் யாருக்கு கிடைக்குதோ அவங்களதான் கிக்கோட வெளியே அனுப்பிடுவோம். ஸோ பி கேர்ஃபுல். நல்லா திங்க் பண்ணுங்க என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணோன்னு. அழகு அழகு. கூப்பிட்டீங்களா? அழகுன்னு என்ன யாரும் கூப்பிட கூடாது. ஆமா உண்மையை சொன்னா கூப்பிடலாம் போலாம். லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலதா. தரப்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா. How dare you? Can you take in this weapon in my அரசவை? Yeah. I cut your head. Be careful. இங்க இருக்கிறவங்க மறந்துடுவாங்க இங்கிலீஷ். பாருங்க அர்ச்சனா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. Okay, let us start the competition. Yes, please. Okay, please all the best. Thank you. Thank you. நீங்க வந்து உட்காருங்க. Yeah. இவர்தான் அழகு ராஜா. இந்த ரவுண்ட்ல என்ன இல்ல இவர் தான் இம்ப்ரெஸ் பண்ணோம். அப்பதான் லக் வந்து சேரும். வாங்க பீட்டர். உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன்.
Play the song. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. கண்ணிலே மீனடி நெஞ்சிலே தேனடி கோமகன் நானடி தாமதம் ஏனடி சொர்க்கத்தை தேடிவாடி. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. மன்னா, என்ன நீங்கள் ஏதோ கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன். செவுல்ல கொடுப்ப வாங்கிறியா? அது இதுல கொடுங்க, அமௌண்ட் கொஞ்சம் பெருசா கொடுங்க. என் படையில் இருக்குது யானையே, கொஞ்சம் தள்ளி வை உன் பானைய. ஜீரோ ஜீரோ ஜீரோ. என்னை ஜெயிக்க வச்சதுக்காக உள்ள நினைக்கிறேடா. டாக்கிங் இங்கிலீஷ் வராததை எதையா பிடிச்சி மல்லு கட்டுற? கில்லு டார்லிங், Go there. no tension. வரட்டுமா? No tension, darling. I like you very much. Yeah, me too. You come here. Yes, darling. காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் No, அங்க அடிச்சா இங்க வலிக்குது. That's good. That's good. என்னது There you are. என்னது? Go and sit there. Okay, I'll do my duty. ஓகே, இப்போ அர்ச்சனா. நிஜமாவே இவர்தான் இம்ப்ரெஸ் பண்ணணுங்களா? So beautiful talent. I love you. வார்த்தை வர மாட்டேங்குது. என்ன பண்ண போறீங்க? இவர் வந்து நான் ரொம்ப காலமா மிஸ் பண்ணி இன்னைக்கு பாக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. இவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். I'm going to go down on my knees and ஒரு காதலி எப்படி ஒரு காதலனை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறேன். என்ன கொடுமை இது இறைவா, ஒன்றும் புரியவில்லை. யாரங்கே? இவரை பிடித்து பாதாள சிறையில் தள்ளுங்கள். பாதாள சாக்கடே கிடையாதுங்க. சரி, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப அர்ச்சனா வந்து ரெடியா இருக்காங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. கேரி ஆன். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா. சண்டால வந்துட்டானா? மன்னா மன்னா, உங்களை பார்த்து உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல ஓடோடி வந்தேன். Come on, tell me, tell me. Please wait, don't mean hurry. Sit down there first. Come close, full bad smell coming. Sit down. Very good. மன்னா, What? வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் உன்னை ஏன் இன்னும் விடல தெரியுமா? கூடவே பிறந்தது. இல்ல, மேக்கப்ல வந்தது. அது எப்ப பத்தி? இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உன்கிட்ட இத்தனை நாள் நான் வராததுக்கு காரணம் நீ 3 வருஷமா குளிக்கலன்னு தான். ஆனா இன்னைக்கு காலையில குளிச்சு கூட நீ நேர்ற பாரு. அது உனக்குள்ள இருக்கிற ஒரு பித்த வியாதி இருக்கு உனக்குள்ள. ஆனாலும் நான் உன்னை ஏன் காதலிக்கிறேன் தெரியுமா? உன்னை நினைச்சு பித்த வியாதியா இருக்கும். போன வாரம் அந்த ராஜாவை குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். அதனால தான் இப்பொழுது ப்ரப்போஸ் பண்ண வந்தேன். என்னுடன் வந்தார். நீ கிடைக்கவில்லை என்றால் இந்த கத்தியால் அவரை குத்தி விடுவேன். முதல்ல அதை செய். அப்ப நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கிடைப்பேன். I am waiting always for உங்க you. இந்த காஸ்டியூமை வச்சு உங்க வாழ்க்கையில வடலான்னு இருக்கேன். ஐயோ, என்ன சொல்றீங்க? மன்னா, will you love me? Will you love me? no, straight marriage. Confirm? Confirmed 100%. என்னோட
சுட்டு விழியால் சுட்டீக முத்தாடும் ஆசை முட்டிப் போக எத்தனை பொண்ணுக வந்தாக என்ன இடுப்புல சொருக பார்த்தாக முந்தா மன்னா Yeah. ஐ லவ் யூ Okay, I too. ஐ லவ் யூ I too. காடை கொடுங்க. Yes, yes. 1 minute. Wait. ஆலந்தூர் தாண்டி கிண்டி ஆத்தாடி எத்தே தண்டி. தேங்க்யூ மன்னா. ஜீரோ 1000 ரூபா தான். ஜீரோ 500 ரூபாய். 10,000. ஜீரோ 5,000. 1, 2, 3, 4, 5. Thank Your you. total score 13. I can do anything for you. அட படுபாவி. Wait, wait and see. உனக்கும் தருவாராம். Okay. எல்லாரும் போங்க. நீங்க வாங்க. சரி முதல்ல இப்போ வந்து இவரை இம்ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா? ஓகே என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட முடிச்சிட்டு அப்புறம் அங்க போறேன். என்ன இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை இந்த சரி, நீங்க முதல் நடிச்ச படம் இது ரவுண்ட். தமிழ்ல செம்பருத்தி. செம்பருத்தியில அதுல ஒரு கேரக்டர் உங்களை பாத்துக்கிட்டாங்க இல்லையா? யாரு? பானுமதி அம்மா. செம்பருத்தி பூவு சித்திரத்த போல சேலை கட்டி ஆடட்டமே சீமத்தோர போல மாமன் வரபா. செம்பருத்தி அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இதான் மாரசாமியா? என்னது பாக்குறேன்? அப்ப செம்பருத்தி எவ்வளவு அழகா இருந்தது, இப்ப என்ன செம்பருத்தி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஐ லைக் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடிக்கடி சும்மா சும்மா ஆந்திரா போகாத, இங்கே இரு. ஓகே, ஐ கோ தேர் அண்ட் கம். என்ன இப்படி சொன்னாங்க? லக்கு கொடுக்காது. ஓகே, Never. எக்ஸ்கியூஸ் மீ ரோஜா, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சியில இந்த மாரியம்மன் கூழ்ல தான் இந்த மாதிரி போட்டு அலைவா. கோயில்ல பிரசாதம் கொடுப்பானா இந்த மாதிரிலாம் அலைவா. இந்த மூதேவி துருப்பிடிச்ச ஒரு தொப்பியை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு ராஜான்னு சொன்னா யாரா நம்புவாடா? டேய் டபரா தலையா, ஒண்ணு சொல்ற, கத்தியா இல்ல பரோட்டா சால்னா கறக்கிற கரண்டியா? போட்டால் தெரியும். என்னடா தெரியும்? என்னவோ இங்கிலீஷ் பேசுறீங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? Tell me. நான் தான் பேசுறேன்னு சொன்னேன்லடா டபரா தலையா. அதுக்குள்ளேயே அவசரப்படுறேன். பிள்ளைவா. நல்ல வாயில நார வாய் பூந்த மாதிரி ஏன்டா பேசுற? நான் தான் பேசிட்டு இருக்கேன். சொல்றத நல்லா கேளு. ஆனா பேசாதடா. மீசையை உரையும் போது சரியா உறங்கியா நீ? அங்க மை தடவிட்டு வந்திருக்க. என்ன ராஜானா அப்படியாடா இருப்பான்? நீ பேசாதடா. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. பொதுவா ஒரே ஒரு விஷயம் சொல்ல வந்தா அவ பேசுறதா நீ கேட்கணும். கேட்க விடாம நீ பேசிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? நான் எப்படி எவ்வளவு டைம் கொடுக்குறேன் எல்லாருக்கும்? டேய் நான் பேசுறத கேட்டா. அதாவது பொதுவா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் டேய் இல்லடா, டேய் டுபாக்கூர் ராஜா, என் மகன்களை இட்டு வந்தால் இந்த பாடா டேய் நான் கட்டில கலண்டி சொல்றேன். சொல்றத கேட்டா டேய் ஃபுட்பால் ஆடுவோல ஆடுங்க. போடா கட்டிட்டு வந்தா மட்டும் ஈன் இழுக்குற. இந்த வயசான விஎஸ் ராவண பார்த்தா உனக்கு வரலையா? ஏய் ராஜானா அப்படிதான் இருப்பாங்க. என்ன நீ ராஜாவாடா? டுபாக்கூர் ராஜா வாடா. கேள்விப்பட்டியா நீ ராஜாவை பத்திலாம்? வாடா அலர்ஜி ஓடு. வாடா. ஏடா எருமாடே. உட்காரு. டேய் வாயை திறக்காதடா, வாயில போடு. போதுமா இந்த வாய்ஸ்? காது செவடா வாய். போதுமா இந்த வாய்ஸ்? போதும் இந்த வாய்ஸ். சரி உட்காரு. ஜனகராஜ் வாய்ஸ்ல பேசு. ஜனகராஜ் வாய்ஸா? கல்லுக்குட்டி அருமையா இருக்குதுடா தொப்பி. தொப்பி இல்லடா, அது கிரீடம். டேய் எனக்கு தொப்பி மாதிரியே தெரியுதுடா. டேய் டுபாக்கூர் வாயா. கண்ணை டேய் பிச்சுதான் பிச்சு. அதான் விடுறா செல்லக்குட்டி. ரொம்ப நேரம் பேசினே இருந்தா நான் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். நைட் ஆனா பெருசு பெருசா வந்துடா. உனக்கு எல்லாம் பெருசு பெருசா தான் தெரியும். டேய் அந்த பாப்பா சொல்ல விடாது, அவங்க வீட்டுக்காரர் வேலூர் ஜெயில இருக்கிறான். புரியுதா? நான் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வரேன். சரி அதெல்லாம் விட்டு நம்மளுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ற நீ? அழகா 6000 10,000 கொடுக்கணும். அவள நீ நினைச்ச மாதிரிலாம் கிடைக்காது. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல செல்லக்குட்டி. எச்ச தெரியுதுடா எருமாடே. எச்சக்கல எட்டு கொடு. இப்ப கார்டு வேணுமா? இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டோமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்னா ஓகே. ஓகேவா? என் அவையில் இருக்கு தர்பாரு. எங்க வேற இந்த ஆம்பளைங்களை கண்டாலே செம்ம போர். வேறங்க பாரு. பாரு நைட் தானே. ஓகே, தேங்க் யூ பெட்டுக்குட்டி. ஜீரோ. ஓகே. 10,000. ஜீரோ. 0. 10,000. 7,000. 7,000 எதுக்கு தெரியுமா கூட்டேன்? இந்த காலம் செவிடாயி போறாருதான்.
இவரு யார வேணாலும் மிரட்டி அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாரு அந்த வாய்ஸ் வச்சுட்டு. தெரிஞ்சு போச்சு. இப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். வாங்க ஐஷு. நீங்க என்ன பண்ண போறீங்க? அவரை பாடி கவர போறேன். பாட்டு எப்ப பாரு ஒண்ணு நினைச்சு பச்சை புள்ள போற இழைச்சு தள்ளி இருந்து பார்த்தா சரியா பக்கத்துல வந்து பாரு முறையா செக்க செவந்து நான் போகும்படிதான் தன்னை மறந்து என் பாக்குற என்ன இருக்குது என்கிட்டன்னு என்ன மறந்து நீ பாக்குற இந்த நல்ல குடும்பத்து பொண்ணு. உங்க வீட்டுக்காரர் பாக்குறாரு. என்ன நான் பாக்குறது நீ பார்த்தா பறக்குற பாத மறுக்குற பேச்ச குறைக்க நானே சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. வேற என்ன பாட்டுமா வேணும்? ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாமா? ஆடலாம். கருப்பாணி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பாணி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்ச ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பாணி வாயன்ன கலாச்சி ஃபை அழகுனா என்ன தெரியுமா? இங்க பாருமா, இதுதான் அழகு is equal to my darling. கண்டு மாஸ்டர் அழகுன்னு சொன்னாங்களா? அழகுனா என்னன்னு கேக்குறேன். நீ ஏமா இந்த ஆல்ட் எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ற? உட்கார்ந்துக்கோ டார்லிங். நீ ஸ்ட்ரெயின் ஆயிச்சு. थैंक यू थैंक यू. ஓகே. என் அவையில் இருக்கிறாள் மந்திரி. நீ நெய்யில வறுத்த முந்திரி. வரேம்மா. Zero. 500. 3000. ரொம்ப சீப்பான லவ்வா இருக்கு இது. ஏய் அதெல்லாம் கில்ட் மோதிரம். மார்வாடி கடையில மூஞ்சிக்கு நான் இவ்வளவு நேரம் மூஞ்சிக்கு நான் பாடுனதே பெரிய விஷயம். இது கத்தி வச்சிட்டு கூட அது கத்தி இல்ல கரண்டி. நான் பாடுனது பெரிய சாவுல எல்லாம் உயிரோட இருந்து அவன் கேட்டான். ஏய் இது அந்த கத்திய முன்னாடி குத்தா நான் எடுத்துப்பேன்டா. இதெல்லாம் பாக்கிறதுக்கு. இந்த பஞ்சு தலைய போய் அழகுன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு வாயில பினாயில ஊத்தி தர்க்கல பண்ணிக்கணும் நான். 1 2 3 3000. மூஞ்சில மோகர கட்ட. போ தெரியுமா? போய்டியா. அம்மா நான் 7000 வாங்குன 3000 நான் தரேன். இப்படி வா. இவர் இம்ப்ரெஸ் ஆனாரே இல்ல, நானே வியூவர்ஸ் சூப்பரா இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். சோ யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். பீட்டர் 7000, அர்ச்சனா 13000, சேது 10000 and ஐஸ்வர்யா 8000. சோ நாலு பேரு டாலண்டட் தான். ஆனா இதுல லீஸ்ட் லக் அடிச்சது பீட்டருக்கு. அது என் தலையில எழுதுது அப்படி. சோ பீட்டர் அவருக்கு நீங்க தான் பிடிச்சிருக்கு. அவர் பக்கத்துல போய் உட்காருங்க. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல பச்சை அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். அதுல இன்னொருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. அது யாருன்னு பாத்துக்கோங்க. கேட்டாங்களா? ரவுண்ட் வை ராஜா வை.
இந்த கேம்ல நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன், உங்க காசு நீங்களே பெட் கட்டிக்கணும். ஆனா நான் ஒவ்வொருத்தரும் இங்க கூப்பிடும் போது 3 கார்டு கொடுக்குறேன், அதுல ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர்ல யாரா ஒருத்தர் மேல பெட் கட்டணும். ஸோ நீங்க செலக்ட் பண்ண கேம் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஆடி ஜெயிக்கணும். அப்பதான் அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகே, வாங்க அர்ச்சனா. யார் மேல பெட் கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க? தோக்கணும்னு பண்ணணுமா ஜெயிக்கணும்னு பண்ணணுமா? ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா ஐஸ்வர்யா எவ்வளோ? 1000 ரூபா. 1000 உன் மேலதான். என்னக்கா சொல்லி அனுப்பினேன் நான் அங்க போகும்போது? கணக்குட்டி நீ வின் பண்ணன்றதுக்காக பெட் கட்டண்டிச்சலோ. ஓகே, சோ 2 பேருக்கு நடுவுல ஒரு அஃபெக்ஷன், லேடிஸ் ஒன்னு ஆயிட்டாங்க. ஆமா, உங்களுக்கான கேம் குறி பார்த்து அடி. அர்ச்சனா, உங்க முன்னாடி கலர்ஃபுல் பாட்டில் ஒரு 6 இருக்கு அண்ட் உங்க முன்னாடி ரப்பர்ஸ் அண்ட் கேட்டர்பில்லர் இருக்கு. இதை வச்சு இந்த பாட்டில கீழே உழ வைக்கணும். எப்பாவது அடிச்சிருக்கீங்களா? பக்கத்து வீட்டு மாங்காய் இல்ல கொய்யா? சமத்த பொண்ணு நானு. ப்ராமிஸா? சேது அண்ணன் மேல ப்ராமிஸா? பக்கத்து வீட்டுக்காரங்களே அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல ஒரு 5 பாட்டில் கீழே உழ வச்சா போதும். 6 பாட்டில் 5 அடிக்கணுமா? 5 அடிக்கணும். வாங்க, இவ்வளவு தூரம் வரலாங்களா? ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. This is the French style. The French style. Kick on. Kick on. Kick on. Kicking on bass. Kicking on. Kicking on bass. Kicking on. Kicking on bass. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. 1000 கொடுத்துருங்க. சந்தோஷப்படுறீ குடுக்குறேனே சண்டாளி. இப்ப சேத்து சார், யார் மேல கட்ட போறீங்க, எவ்வளவு கட்ட போறீங்க? அது வேணா, வாய் ஜாஸ்தியா இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஐ லைக் யூ. தேங்க் யூ டார்லிங். ஓகே அர்ச்சனா. சூனியா வைக்குது அந்த பிள்ளை. தேங்க் யூ டார்லிங். 2000. 2000. எஸ். உங்களுக்கான கேம் வை ராஜா வை. ஓகே சேது சார், என்ன பண்ண மேடம்? ரொம்ப ஈஸி. கையில எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும் இல்லையா? இல்ல வெரி சிம்பிள். அதோட சிம்பிள். ஒவ்வொரு பாலையும் காத்தால அப்படி தம் புடிச்சு இழுத்தீங்கன்னா இது கொட்டிக்கும். எடுத்து போய் அந்த சிடி மேல வைக்கணும். தம்னு சொல்லாதீங்க, எனக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. ஓகே. 55 செகண்ட்ஸ்ல இங்க இருக்கிற 10 சிடி மேல இந்த ஆரஞ்சு கலர் பால் ஒன்னொன்னா இருக்கணும். ஓகே, ரெடி? யா. Your time starts now. ஆனா சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க. 5 பால் சும்மா விட்டீங்க. ஆனா அர்ச்சனா வந்து ரொம்ப லக்கி. இன்னைக்கு இழுத்துச்சு 2000 அப்படி. வாங்கிடுங்க. சோ ஐஸ்வர்யாவோட டர்ம் இப்போ. வாங்க ஐஸ்வர்யா.
யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? 5 ரூபா கட்டவா? சேது 1000 மினிமம். 5000 கட்டு. 5000 கட்டுங்க இவர் மேல. நான் தரேன் கண்டிப்பா. தோத்தேன்னா 4 தரணும். 1000 ரூபாய் நம்ம 1000. எனக்கே 700. ஓகே, உங்களுக்கான கேம் கலர் கலராக. என்ன ஐஸ்வர்யா, உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா எம்டி கிளாஸஸ் 6 இருக்கு. மியூசிக் சொன்ன உடனே 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒவ்வொரு கலரா எடுத்து இந்த கிளாஸ்ல போடணும். அதுக்குள்ள நான் ஓடி போய் போட்டு வரணுமா? ஆமா, சுத்தா நல்ல எக்ஸசைஸ் வேற. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. முடிஞ்சிச்சு, அதெல்லாம் செல்லாது. சேது சார் கண்ணு வச்சிட்டாரு. fraction of secondல வந்து மிஸ் ஆனா சீட் இருக்கோ. இங்க எடுத்து பவுல் எல்லாம் ஒளிச்சு வச்சாரு. அது அவர்தான். சரி சேர் எடுத்து போடுங்கப்பா, ஏன் கவலை எனக்கு. சோ யார்கிட்ட லீஸ்டா இருக்குன்னு பாத்துடலாம். அர்ச்சனா 14000, சேது 9000 and ஐஸ்வர்யா 8000. ஓகே, இந்த 3 பேர்ல லீஸ்டா இருக்கிறது சமத்து ஐஸ்வர்யா. ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து உட்காருங்க. எனக்கு ஒன்னும் கவலை இல்ல, போடி தங்கம் போ. நீ யாரு வேணா ஜோடி சேரு, சோகம் இல்ல போ. போ போ, நீ எங்க வேணா போ. வின்னர் யாருன்னு ஒரு டென்ஷன் இருக்குமே. ஆல் தி பெஸ்ட். Let's start final round. ராஜா, ராணி. So அர்ச்சனா கிட்ட இருக்கு 14000 and சேது சார் கிட்ட இருக்கு 9000. Yeah. ஹையஸ்டா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம். Thank you. So இது நானா கொடுத்தது. Thank you. இது இல்லனா நீங்க இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். So எதுல நிறைய லக் இருக்குன்னு நல்லா திங்க் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா, ஓகே. அங்க ராணி, ஓகே. உங்க கையில ஒரு பொம்மை. இந்த மூணுத்துக்குள்ள எதுல நிறைய லக் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ராணி. You go with ராணி? Yeah, sorry that I had to return this, but yeah. So உங்களுக்கு ராஜா வேணுமா? உங்க மாதிரி இருக்கிற இந்த பொம்மை வேணுமா? எனக்கு இந்த பொம்மை வேணும். So naughty boy. So அவர் மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ராஜா கிட்ட என்ன லக் இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னோட லக் பாத்துக்கலாம் வாங்க. ஜீ பூம் பா ஓபன். Wow! எதுக்கு? நீங்க தான் ராஜா வேணும்னு கேட்டிருந்தா 40 கொடுத்திருப்பானே. நீங்க தான் வேண்டாம்னு அந்த பொம்மை வாங்கிட்டீங்க. இதுல ஒரு 50 நீங்க புத்திசாலி, அதனால தான் அது உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது 50 இருக்குமா? தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ராணி கிட்ட பார்க்கலாம். வாங்க ராணி. லக்க 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 ஓபன். என்னமோ சொல்றாரு. இது 60000. 60000. சரி, எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5.
ஒழுங்கா அதே சொல்லிருக்கலாம். ஆமால ஒழுங்கா அதே சொல்லிருக்கலாம்னு இல்ல நினைக்கிறேன். அவரு நீங்க ரொம்ப பாசமா பொம்மையை பிடிச்சிட்டு இருந்ததுனால எப்படியாவது ரோஜா மேம் பிடிச்சிட்டு இருந்த நானும் பிடிச்சிக்கலாமேன்ற ஆசையில வாங்கிட்டாரு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒருவேளை ஒரு வாட்டி ராஜாலையும் ராணிலையும் நிறைய அமௌண்ட் வச்சிருக்காங்க. எபிசோட் பாத்துட்டு வரேன் இல்ல ரெகுலரா. ஒரு வாட்டி டிஃபரெண்டா இதுல வைக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட் இருக்கும் போது நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சேன். சரி, இன்னும் வித்தியாசமா கூட நீங்க திங்க் பண்ணலாம். ஒருவேளை அர்ச்சனா காசு நம்ம கிட்ட வந்தா எப்படி இருக்கும்னு. ஏன்னா இன்னும் கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்த கிக், கிரீன் வந்த லக். அர்ச்சனா கிட்ட இருக்கு 64,000 அண்ட் சேது சார் கிட்ட இருக்கு 14,000. சோ இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். சோ சேது சார் கொடுக்கு. ஓகே. நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. எத்தனை வாட்டி சுத்தணும் மேடம்? ஒரே வாட்டி தான். உங்க லக் டெஸ்ட் பண்ணி ஒரு வாட்டி ஸ்பின் பண்ணுங்க. இந்த கிரீன் வந்து நின்னாதான் அந்த அமௌண்ட் உங்ககிட்ட வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் இங்க வந்துரும். இல்லையா? ஓகே. இப்போது ரஜினிகாந்த் ஸ்டைல ஒரு கொஞ்சம் பிட் பண்ணிட்டு சுத்தலாமே. கண்ணா, இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா ரோஜா பக்கத்துல கொஞ்சம் எல்லா பயமும் அப்படியே போயிடுச்சு. இது கொஞ்சம் ஜுஜுபிடா, எவ்வளவு நாளும் இதெல்லாம் ஈஸியா தட்டிடுவா. என்ன always it. Okay. சுத்துங்க. Ready. ஒரு லக் வந்தா எப்படி தானா ஆட்டம் வரும்னு நான் பாத்துட்டேன். சோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிட்டு உங்க லக் டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்துச்சுன்னா அந்த காசு திருப்பி உங்ககிட்ட வந்துரும். வாங்க. ஆமா. நான் பார்க்கல. சிவப்பு தான். சண்டாளா டீயை வைக்க நல்ல பாசக்காரன். How is it? So உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிக் கொடுத்து ஃபைனலா உங்களுக்கு லக் 14,000 கொடுத்துட்டோம். Thank you. And first உங்களுக்கு சொன்னேன் நான், நீங்க இன்னைக்கு லக்கின்னு சொல்லி எனக்கு தோணிச்சு அப்படின்னு. Thank you so much. So அந்த லக் கிக் கூட வந்து சேர்ந்ததுனால 64,000 ஓட Thank you. அர்ச்சனா இந்த எபிசோட் வின்னர். Thank you so much. Thank you. Yeah. Oh, very very happy. Okay, நாங்க எல்லாம் full என்ஜாய் பண்ணோம். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கல மறுபடியும் சந்திப்போம். அதுவரை keep smiling. Bye bye.